ஆம், அனைத்து சிஆர்பி ஃபார்ம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த 3வது ஸ்டெப்பு தான் சிஆர்பி ஃபார்ம் லக்பதி டிடி தகவலில் எப்படி மொபைல் ஆப்பில் மூலிமா பதிவேற்றம் செய்வது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னால் லக்பதி சகோதரியோட தகவலை ஏற்றுறதுக்கு முன்னாடி சிஆர்பி என்னென்ன அடிப்படை தேவைகளை நிறைவு செய்திருக்கணும்னு நம்ம கவனிக்கணும். முதல்ல அவங்கள்ட்ட ஆண்ட்ராய்டு கைபேசி இருக்கணும். இரண்டாவது அந்த கைபேசிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். போதிய டேட்டா பேலன்ஸ் இருக்கணும். அப்புறம் லோகோஸ் ஆப்பு அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஆர்பி ஃபார்முக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை தயார் நிலையில் வச்சுக்கணும். அப்புறம் லக்பதி டிடியை பற்றியான கணக்கெடுப்பு படிவங்களை கையில் வச்சுக்கணும். இது அடிப்படை தேவைகள். இது இருந்தால் தான் நம்ம நம்மளுடைய பணிகளை நிறைவாக செய்ய முடியும். இப்போ நம்ம லோகோஸ் ஆப்பை எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறோன்றது பார்க்குறோம். நம்மளுடைய மெனுவில் பார்த்திங்கன்னா மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கும். இந்த ப்ளே ஸ்டோரை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா லோகோஸ் ஆப் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த மெனு ஓப்பன் ஆகும். அதில் லோகோஸ் நம்ம அதில் லோகோஸ் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் லிஸ்ட்டில் காமிக்கும். அதை நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ இதில் காமிக்கிற மாதிரிலாம் தெரியுதுல லோகோஸ் ஆப் அப்படின்றத தேர்வு செஞ்சிங்கன்னா வரும். நான் ஏற்கனவே அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு ஓப்பன்னு காமிக்குது. நீங்கள் அதில் லிஸ்ட்டில் வந்தோடனே இந்த குறியீடு உள்ள ஒரு ஆப்பை நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் லோகோஸ் ஆப்போடைய ஷார்ட்கட் மெனு மொபைலில் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் இந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு அர்த்தமாயிரும். இப்போ நீங்கள் தயாராக உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண லோகோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். இப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் கேட்கும். அந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணதுக்கு பிறகு டிஃபால்ட்டாக அது இங்கிலீஷ்னு செலக்ட் ஆகியிருக்கும். அதை சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ரீஜனல் லாங்குவேஜ் கேட்கும். நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜை நீங்கள் தேர்வு செய்யணும். சப்மிட் பண்ணால் நீங்கள் உறுதி செய்யணும்னு கேட்கும். அதில் எஸ் கொடுத்துருங்க. அப்படி எஸ் கொடுத்ததுக்கு பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய பேர்த்துக்கு இதில் ஒவ்வொருத்தர் பணி செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்குது. நம்ம சிஆர்பின்றனால வலது பக்கம் கீழே பார்த்திங்கன்னா சிஆர்பி ஆஜீவிகா அப்படின்ட்டுருக்கு. நாம் அந்த மெனுவில் போய் தான் தேர்வு செய்து நம்ம பணி செய்யணும். எனவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சிஆர்பி ஆஜீவிகா அப்படின்ற ஒரு மெனுவை நீங்கள் தேர்வு செய்யணும். அப்படி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணால் உங்களுக்குரிய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை அதை ஒவ்வொரு சிஆர்பிக்கும் தனித்தனியாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி தான் நீங்கள் உள்ளே போகணும். அப்படி பயன்படுத்தி போகும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கு பிறகு இமெயில் ஐடியை பதிவு செய்ய சொல்லி கேட்கும். நீங்கள் அதில் உங்களுடைய இமெயில் ஐடியை பதிவு பண்ணணும். சரியாக கரெக்டான ஸ்பெல்லிங்கோட அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பதிவு செய்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த லோகோஸ் ஆப்லேருந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி 5 நிமிடத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய லிங்க்கை இந்த மாதிரி ப்ளூ கலரில் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுடைய உங்களுடைய லக்பதி டிடி ஏற்றுறதுக்கான லோகோஸ் ஆப் ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்கள் இமெயிலோட கனெக்டிவிட்டி ஆகி அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த உங்களுடைய ஆப் தயாராக இருக்குங்க பதிவேற்றம் செய்வதற்கு. எனவே நீங்கள் இதை 5 நிமிடத்துக்குள்ளே பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இமெயில் ஐடியை பதிவு பண்ணி கிளிக் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய இமெயில் ஐடி பேஜை ஓப்பன் பண்ணி தயாராக வச்சுக்கணும். அப்போ தான் இன்பாக்ஸில் பார்த்து உடனே ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் லேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அதை டைம் எக்ஸ்பைரின்னு வரும். அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த மாதிரி செய்ய வேண்டியது வரும். அதனால் நீங்கள் 5 நிமிடத்துக்குள்ளே
உங்களோட இமெயில் ஐடியோட இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுடைய லோகோஸ் ஆப் வந்து தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம டேட்டாவை பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம லோகோஸ் ஆப்பு சிஆர்பியோடைய மொபைலில் ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து லோகோஸ் ஆப் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததுனால ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நிலையில் தயாராக இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து சிஆர்பி ஆஜீவிகா அப்படின்றத ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம அண்ணா கிராமம்ன்ற ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் கோமதி அப்படின்ற சிஆர்பி உடைய ஐடி தெரியும். இப்போ அதில் வந்து நம்ம எப்படி வந்து பொட்டன்ஷியல் லக்பதி டியூட்டியோடைய தகவலை ஏற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள் டேஷ்போர்டு இருக்குது. அந்த டேஷ்போர்டு கீழே நிறையா ஆப்ஷன் இருக்குது. டோட்டல் மெம்பர்ஸ் இருக்குது, பெண்டிங் அப்ரூவல் இருக்குது, அப்ரூவ்டு இருக்குது, ரிஜெக்டட் இருக்குது. இதில் வந்து நம்ம எத்தனை மெம்பரை வந்து பொட்டன்ஷியல் லக்பதி டிடிக்கான தகவலை அதில் பதிவு செஞ்சுருக்கோமோ அத்தனையும் அதில் காமிக்கும். அதுக்கு பிறகு அது பிஎம்எம் லெவலில் அதை வந்து அப்ரூவல் பண்ணதை காமிக்காமல் நிலுவையில் இருக்கிறத காமிக்கும். அதுக்கு பிறகு அதை அப்ரூவல் பண்ணியிருந்தால் மூன்றாவதில் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அது ரிஜெக்ட் பட்டிருந்தால் கீழே ரிஜெக்டட்னு வரும். ஸோ இதில் நீங்கள் சிஆர்பி என்ன பண்ணணும், ஒரு மெம்பரை வந்து அந்த லக்பதி டிடியுடைய தகவலை ஏற்றுனது பிறகு அதில் பெண்டிங் இருந்தாலோ நிலுவையில் அப்ரூவ் கொடுக்காமல் இருந்தால் சம்மந்தப்பட்ட வட்டார அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வந்து அதை நான் இமீடியட்டாக தாமதம் இல்லாமல் அப்ரூவ் கொடுக்க முடியும். ஏன்னா இது ஒவ்வொரு சிஆர்பியும் ஏற்றக்கூடிய பதிவை தனித்தனியாக போய் தான் அவங்க அப்ரூவ் கொடுக்கணும். எனவே நிலுவையில் இருக்கிறத தகவலை தெரிவித்து அதை வந்து அப்ரூவலுக்கு மாற்றுங்க. இப்போ நம்ம எப்படி தகவல் ஏற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த டோட்டல் அந்த மெம்பர்ஸ் அப்படின்ற டேஷ்போர்டு கீழே இருக்கக்கூடிய மெனுவை நீங்கள் தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யும் பொழுது கீழே ப்ளஸ் குறியீடு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சாம்பிள் என்ட்ரி போட்டோம், அதனால் அது காமிக்குது, அதில் கணக்கில் எடுத்துக்காதீங்க. கீழே ப்ளஸ் குறியீடு இருக்குது. அதில் வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்திங்கன்னா ஒரு மெனு இருக்கும். குவார்ட்டர் காமிக்குது பாருங்கள், ஏப்ரல் டு ஜூன் 2024லேருந்து 25 அப்படின்னு. ஸோ இந்த கணக்கெடுப்பு வந்து என்ன அப்படின்னா குவார்ட்டர்லி காமிக்குது. 3 மாதத்துக்கு ஒரு பீரியடை இதில் வந்து காமிக்குது. நம்ம எந்த குவார்ட்டருக்கு நம்ம பதிவு பண்ணுறோமோ அந்த குவார்ட்டர் தேர்வு செய்துக்கலாம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து எந்த பருவத்தில் அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்றத அந்த 3 மாத காலத்தை தேர்வு செய்து பண்ணலாம். இப்போ நாம் வந்து ஆல்ரெடி ஏப்ரல், மே, ஜூனை கடந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ற 2வது குவார்ட்டரில் போகிறோம். நம்ம அந்த 2வது குவார்ட்டர்லேயே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ ப்ளஸ் குறியீடை நம்ம பண்ணுறோம். அப்படி அந்த ப்ளஸ் குறியீடை நம்ம வந்து தேர்வு செய்த உடனே 3 ஆப்ஷன் மேலே தெரியும். ஒன்று பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில், 2வது ஃபண்டிங் டீட்டெயில், 3வது லைவ்லிஹுட் டீட்டெயில். இதில் வந்து பேசிக் டீட்டெயிலில் போகணும். அந்த இதில் போய் தான் அந்த லக்பதியை வந்து நம்ம தேர்வு செய்ய போகிறோம். சர்ச் பை மெம்பர் பை ஜியாகிரஃபி எஸ்ஹெச்ஜி கோடுன்னு கேட்குது. நம்ம வந்து ஜியாகிரஃபின்ற ஆப்ஷனை தேர்வு செய்வோம். அது எளிது. அப்படி பண்ணால் எந்த பஞ்சாயத்துன்னு கேட்குது. அந்த சிஆர்பி வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு சிஆர்பி ஒரு யூசர் ஐடின்றதுனால அந்த உரிய பஞ்சாயத்து காமிக்குது. அதுக்கு கீழே வில்லேஜ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத காமிக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஊராட்சிக்கு உரிய நபரை வந்து ஏற்கனவே பிஎம்எம் ஐடியில் அப்ரூவ்டு கொடுத்துருக்கோம், அப்ரூவ்டுக்கு அனுப்பியிருக்கோம். அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதை வந்து இந்த ஊராட்சிக்குரிய மெம்பரை அப்ரூவ்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே 2 ஸ்டெப்பு முடிஞ்சதுனால 3வது ஸ்டெப்பான சிஆர்பியோடைய லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் காமிக்குது அப்படின்னா அந்த உறுப்பினருடைய பேர் காமிக்கும். இப்போ நம்ம ரோஜா எஸ்ஹெச்ஜியில் போட்டிருந்தோம் இல்லையா, கீழ்கவரப்பட்டு இதில் பார்த்திங்கன்னா ரோஜா எஸ்ஹெச்ஜி அது வந்துடும். இப்போ நீங்கள் பொட்டன்ஷியல் லக்பதி டிடி அப்படின்னக்கூடிய அந்த இதை தேர்வு செஞ்சிங்கன்னா ப்ளூ டிக்காக மாறும். அப்படி மாறினதுக்கு பிறகு தேர்வு செய்திங்கன்னா கீழே வந்து பிரபாவதி அப்படின்ற உறுப்பினர் தேர்வாகும். ஸோ இப்போ இந்த பிரபாவதியை தான் பிளாக் லெவலில் ஐடென்டிஃபை பண்ணி
டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதை அப்ரூவுக்கு அனுப்பி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்ரூவ் ஆனது. ஸோ அப்படி அப்ரூவ் ஆன லிஸ்ட்டு தான் இங்கே காமிக்கும். அந்த மெம்பரை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த மெம்பருக்குரிய தகவலை தான் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும். இப்போ பிரபாவதியை நம்ம தேர்வு செய்கிறோம், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். கன்ஃபார்மாக சேவ் பண்ணணுமா, இது எதுவும் தெரிஞ்சிருக்கான்னு கேட்குது. இல்லை நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், அதனால் ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ 2வது ஸ்டெப்புக்கு போகுது, ஃபண்டிங் டீட்டெயில்ஸ். பார்த்திங்கன்னா இது ஏப்ரல் டு ஜூன் காமிக்குது. நம்ம ஏற்கனவே அந்த குவார்ட்டரை தான் தேர்வு செஞ்சுருந்தோம். இதை பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது, கேபிட்டல் கேட்டகிரி அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஃபண்டு லோனுன்னு இருக்குது. ஃபண்டுன்றது பார்த்திங்கன்னா இந்த டிக்கு, தாட்கோ, பிஎம்எஃப்எம்இயில் இந்த மாதிரியான நிதி திட்டங்களில், மானிய திட்டங்களில், பிற திட்டங்களில் வந்து கடன் நிதி பெற்றதை காமிக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி இது மெம்பர் இல்லை. அடுத்து 2வது ஆப்ஷன் லோனுன்னா நம்ம குழுவில் வங்கியில் கடன் பெற்றதை காமிக்கும். இப்போ நம்ம 2வதாக லோன்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுறோம். ஸோ லோன் வாங்கினதை அதில் போடணும், பிற திட்டங்களில் நிதி வாங்கியிருந்தாலும் அதை போடலாம். இப்போ நம்ம இந்த மெம்பர் வந்து பிரபாவதி லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கேபிட்டல் சோர்ஸ் எந்த இதுலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பேங்க்லேருந்து வாங்கியிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் கேபிட்டல்னு கேட்குது. நம்ம வந்து நேரடி கடன் அப்படின்றதுனால டைரக்ட் லிங்கேஜ், அதை டிஎல்னு கூட நம்ம ஷார்ட்டில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து எவ்வளவுன்னு கேட்குது. அவங்க வந்து 50,000 வாங்கியிருக்காங்க. ஸோ 50,000 வாங்கியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம். இப்போ கீழே வந்து தெரியுது பாருங்கள், நம்ம ஏற்றப்பட்ட தகவல் கீழே வருது. லோனு, பேங்க் லோனு, டைப்பு டிஎல் 50,000 வாங்கியிருக்காங்க. அவங்க இன்னொரு லோன் 2வது கடன் எஸ்ஹெச்ஜியில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதையும் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். திருப்பி மேலே போகிறோம், கேட்டகிரியில் லோன் தேர்வு செய்கிறோம். கேபிட்டல் சோர்ஸில் வந்து எஸ்ஹெச்ஜியை தேர்வு செய்கிறோம். அதில் வந்து சிஃப் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து சிஃப் லோனு ஒரு 55,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ அமௌண்ட்டை டைப் பண்ணோடனே ஆட் மோரை கொடுக்கணும். ஆட் மோர் கொடுத்தா 2வது கடன் வந்துடும். கீழே வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதாவது எடிட் பண்ணணும், டெலீட் பண்ணணுன்னாலும் இந்த 3வது ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி எடிட் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎல்னு போட்டோம், எடிட் கொடுத்துருக்கேன், டிஎல்னு கொடுத்தோம், அதை முழுமையாக அடிக்கிறோன்னா அதுவும் வரும், டைரக்ட் லிங்கேஜ். ஸோ அப்படி எடிட் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுக்குறோம். அப்டேட் கொடுத்தது பிறகு இங்கே மாறிடுது, பேங்க்கு டிஎல் வந்து டைரக்ட் லிங்கேஜ். அந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நம்ம மாற்றணுமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை தவறுதலை ஏற்றிட்டோம்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து அப்டேட் கொடுத்தது பிறகு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2 மெனுவில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 3வது லைவ்லிஹுட், அவங்களுக்கு எந்தெந்த இனங்களில் வருமானம் வருது அப்படின்றத கேட்குறாங்க. அதை 3ஆக பிரிச்சுருக்காங்க, விவசாயம் அல்லாத தொழில், 3வது வந்து இதர இனங்கள். இதர இனங்கள்னால் கூலி வேலைக்கு போகிறது, தினக்கூலிக்கு போகிறது, வேறு வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஜிஎஸில் வந்து ஒர்க்குக்கு போகிறது, அல்லது கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கு, இந்த மாதிரி வேறு எங்கேயாவது வந்து ஒரு ரெகுலராக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு இனங்களில் அவங்க வருமானம் வருதுன்னா அதை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. அதாவது என்ன, நரேகாலையும் இவங்க வந்து வேலைக்கு போய் கூலி கிடைக்குது. 2வது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மாடு வச்சுருக்காங்க, விவசாயம் எதுவும் இல்லை. இப்போ இவங்களோட டேட்டாவை போடுறோம். பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி தேர்வு செய்துட்டோம். அதில் 4 ஆப்ஷன் வருது ஃபார்மில், விவசாயத்தில். அனிமல் ஹஸ்பண்ட்ரினா கால்நடை, அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி இனங்களை வளர்த்தாங்கன்னா அதில் என்ன வருமானம் கிடைக்குதுன்றத போடுறதுக்காக அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு போட்டிருக்காங்க, லைஃப் ஸ்டாக். 2வது அக்வா ஃபார்மிங், அதாவது மீன் பண்ணை, அந்த மாதிரி வந்து மீன் வளர்ப்பு பண்ணி அதில் வியாபாரம் பண்ணி அதை வளர்த்து விற்று வருமானம் கிடைச்சிச்சின்னா அந்த விவசாய நடவடிக்கையை அதில் தேர்வு செய்யணும். 3வது வந்து கிராப் பேஸ்டு, அதாவது சாகுபடி பண்ணாங்கன்னா அதை 3வது இதில் பண்ணணும். 4வது பார்த்திங்கன்னா என்டிஎஃப்பின்னு இருக்குது. அதாவது இது வந்து நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், அதாவது காடுகளில் வந்து மரத்தை தவிர தேன் சேகரிப்பு, கிழங்குகள் சேகரிப்பு, இந்த மாதிரி வந்து மூலிகை பயிர்கள் வந்து மூலிகை செடிகளை வந்து சேகரிக்கிறது, இந்த மாதிரி மரம் வெட்டுறதை தவிர மூலியமாக கிடைக்காதது, அந்த மூலியமாக இல்லாமல் பிற இனங்களில் வருமானம் வர்றது இதில் போடலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து
வனங்கள் பகுதி குறைவு, அதில் வருமானம் வர அளவுக்கான ஹெச்எஸ்ஜி உறுப்பினர் நம்மள்ட்ட இல்லை. அதனால் அந்த ஆப்ஷன் வராது. 2வதா பார்த்திங்கன்னா நான் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த மெம்பர் வந்து வீட்டு டெய்லரிங் ஷாப்பு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து டெய்லரிங் ஷாப் எதில் வரும்? மேனுஃபேக்சரிங்கில் வராது, ட்ரேடிங்கில் வராது, சர்வீஸில் போகிறோம். அடுத்தது வந்து 3வது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து மற்ற நாடுகளில் கூலி வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? வேஜ் போடுறோம். இப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து சில இடங்களில் வந்து மாத சம்பளத்துக்கு போகிறாங்க, இல்லை இவங்களே துணி கடைக்கு போகிறாங்கன்னா நம்ம அதையும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இவங்க நிறைய ஒர்க்குக்கு தான் போகிறாங்க. அதனால் இந்த மாதிரியான இனங்களில் வருமானம் கிடைக்குது அப்படின்றத பதிவு பண்ணுறோம். இப்போ அதை சப்மிட் பண்ணுறோம். இப்போ அதை நம்ம சப்மிட் பண்ணோடனே நம்ம அந்த பிரபாவதிக்கு பார்த்திங்கன்னா மேலே பொட்டன்ஷியல் லக்பரி டிடின்னு வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலி கம்ப்ளீட்டட் ஃபஸ்ட்டில் பார்த்திங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு மெம்பரை இங்கே ஏற்றிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் லக்பரி டிடி சரண்யா முருகன் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட்னு வருது. புரிஞ்சுதுங்களா? ஸோ கீழே வந்து அப்ரூவ். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த பார்ஷியலி கம்ப்ளீட்டடை ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்திங்களா மேலே, அவங்க பேருக்கு நேராக அதை வந்து தேர்வு செய்து 2வது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டி, அதை தேர்வு செய்கிறோம். அப்படி தேர்வு செய்யும்போது நாம் என்ன சொல்லியிருந்தாங்க? கால்நடையில் வருமானம் வருது, அடுத்தது சர்வீஸில் வருது, அடுத்தது வேஜில் வருதுன்னு. இப்போ அதில் போய் எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளோ செலவுன்றதை நம்ம பதிவு பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுலையும் நம்ம தேவையான தகவல்களை பதிவு செய்தது பிறகு அந்த இனங்களுக்கு நேராக க்ரீன் டிக் வரும். அப்படி க்ரீன் டிக் வந்ததுக்கு பிறகு அதை நீங்கள் உறுதியாக நம்பலாம், என்னென்னா நம்ம சரியாக தகவலை ஏற்றிருக்கோம் அப்படின்னு. இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரியை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் கிளிக் பண்ணும்போது அதில் கிராஸ் இன்கம் 0, நெட் இன்கம் 0ன்னு வருது. ஆட் ஆக்டிவிட்டி கீழே பாருங்கள் இருக்குது. அப்போ நம்ம அதுக்குள்ளே தகவலை ஏற்றுறதுக்கு ஆட் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டைப்ஸ் ஆஃப் அனிமல், இவங்க வந்து மாடு வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பஃபலோ எருமை மாடு இருக்குது, அப்புறம் கோழி வளர்ப்பு இருக்குது, பன்றி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா ஏற்றுனதுக்கு பிறகு அடிஷ்னலாக போட்டு, இப்போ ஆடும் வளர்த்தாங்கன்னா அடுத்த ஆடுக்கும் திருப்பி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போடலாம், ஆடு ஆக்டிவிட்டின்னு போட்டு. ஸோ இப்போ வந்து மாடு எடுத்துக்கிறோம். இது நம்பர் ஆஃப் அனிமல் கேட்குது. நம்பர் ஆஃப் அனிமலில் அவங்கள்ட்ட எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து 4 மாடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் ரெக்கரிங் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேருந்து தொடர் வருமானம் வருதா அப்படின்றாங்க. எதுலேருந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எஸ் கொடுக்குறோம். எதுலேருந்து? அப்போ மோஸ்ட் ப்ராடக்ட் பீயிங் சோல்டு, அதில் என்ன பொருளை அதிகமாக விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கால்நடையில் வந்து பால் தான் விற்பனை செய்கிறாங்க. அதனால் அதை மில்க்குன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க. ஸோ நம்ம டோட்டல் ப்ரொடக்ஷனை நம்ம இப்போ இதில் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பட்டு தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாடு இருக்குது. ஒரு மாடு ஆவரேஜாக அவங்களுக்கு வந்து காலையிலேயும் சாயந்தரமும் வந்து 10 லிட்டரு கறக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து 40 மாடு 4 மாடு இருக்குது, 40 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பால் கறக்குது. அப்போ 40 லிட்டர் பால் கறக்குதுன்னா நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வருடத்திற்கு அப்படின்னு கூட நம்ம அதை கால்குலேட் பண்ணி போடலாம். இப்போ 40 லிட்டர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, அப்புறம் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு போடணும். இப்போ நம்ம மாடு வந்து ஒரு வருடம் முழுவதும் கறக்குமா அப்படின்னா கறக்காது. அது ஒரு 8லேருந்து 10 மாதத்துக்கு வரும். அதுக்கு பிறகு கறக்காது. அதனால் நம்ம வந்து இதில் என்ன கணக்கு எடுத்துக்க போகிறோன்னா, ஒரு 10 மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு 40 லிட்டர்னால் ஒரு மாதத்துக்கு 1200 லிட்டரு. அப்போ 10 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 12,000 லிட்டரு வந்து 4 மாடு கறக்குது. நம்ம இதில் வந்து கூடலாம் குறையலாம். பட் இது அக்யூரேட்டாக நம்ம கணக்கு எடுக்கிறத கஷ்டம். அதனால் நம்ம வந்து நியரஸ்ட் டு பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ 12,000 அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறதுனால அந்த படிவத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது யூனிட்டில் வந்து லிட்டரில் கொடுக்குறோம். யூனிட்டில் லிட்டர் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸு அவங்க ஒரு லிட்டரு வந்து 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லிட்டரோட ரேட்டு 35ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,20,000 வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் ப்ராடக்ட், என்ன பால்லேருந்து வேறு என்ன கிடைக்கும், பாலை தவிரனா எருவை விற்கலாம். அந்த எருவையும் அவங்க வந்து விவசாயம் இல்லாதனால அதை வெளியில் கொடுத்துட்றாங்க. அது சராசரியாக ஒரு 4 மாடுடைய குப்பைகள் வந்து ஒரு வருடத்திற்கு அவங்க எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்காங்க 10,000லேருந்து 15,000 சொல்கிறாங்க. நம்ம ஒரு 10,000 இதில் தேர்வு செய்கிறோம். இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் அனிமல்னு அடுத்து கேட்குறாங்க. மாடுகளை விற்று எதுவும் வருமானம் வந்திருக்கான்னு கேட்குறாங்க. இந்த 4 மாடு அவங்க 4 மாட்டில் எதுவும் விற்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் த்ரூ ஆஃப் ஸ்ப்ரிங் அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த மாடுகள் வந்து கன்று போடுது இல்லையா, அந்த கன்றுகளில் வந்து விற்று கிடைக்குதா வருமானம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அந்த கன்றுகளை வந்து விற்றுடுறாங்க. அதில் விற்கும் பொழுது அவங்க என்ன காளை கன்றுக்குட்டி போட்டாலும் விற்றுட்றாங்க, பசுங்கன்றுக்குட்டினாலும் அதை வந்து ஒரு வளர்த்து ஒரு நல்ல லாபத்துக்கு விற்றுட்றாங்க. ஏன்னா அதுக்கு மேலே கட்டுறதுக்கு இட வசதி இல்லை அப்படின்றதுனாலையும், மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனாலையும், தீவன செலவுகள்லாம் சமாளிக்க முடியாதுன்றதுனாலையும் விற்றுறதா சொல்லியிருக்காங்க அதில். அப்போ ப்ரொடக்ஷன் அதில் பார்த்திங்கன்னா எத்தனை அதில் விற்கிறாங்க, எத்தனை மாடுகள் விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கவுண்ட்டில் போடணும். கீழே வந்து மெனுவை தேர்ந்தெடுத்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வீட்டில் கவுண்ட்டு எத்தனை அனிமல் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சராசரியாக 1 விற்கிறாங்க, அதனால் 1 போடுறோம். அது ரேட்டு மாறும். ஏன்னா காளை கன்றுக்கு ஒரு ரேட்டும் பசுங்கன்றுக்கு ஒரு ரேட்டும் வரும். அவங்க வந்து அதை வந்து எந்த சமயத்தில் என்ன கன்று போடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ரேட்டு மாறும். இவங்க வந்து கடைசியாக பசுங்கன்று ஒன்று விற்றுருக்காங்க ஒரு வருடத்துக்கு மேலே. அதை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் அனிமல் 10,000 வருது. கிராஸ் இன்கம் 4,40,000 வருது. இப்போ வந்து செலவு போடணும். செலவு அவங்கள்ட்ட வந்து தீவனம் எல்லாமே வந்து வெளியில் விலைக்கு வாங்கி தான் விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சராசரியாக ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 75 ரூபாலேருந்து 100 ரூபா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 4 மாட்டுக்கு 400 ரூபா ஆகுது. அப்போது ஒரு மாதத்திற்கு 12,000 ஆகுது. அப்போ ஒரு வருடத்துக்கு இது பால் கறந்தாலும் கறக்கலனாலும் ஒரு வருடத்துக்கு போடணும். ஒரு வருடத்துக்கு பார்த்திங்கன்னா 1,44,000 வருது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த கன்றுகள் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு அதுக்கும் தீவனம் மற்ற செலவுகள் வருது. அதில் வந்து என்ன சராசரியாக அவங்க வந்து அந்த கன்றுகளுக்கும் தீவனங்கள் போட வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு ஒரு 6ஆக மாற்றிக்கும். 6 மாடுன்னு பார்த்திங்கன்னா அப்போ கன்றுகளையும் சேர்த்து சராசரியாக 2,16,000 செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2,16,000 வந்து செலவு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நெட் இன்கம் கிடச்சிச்சு. இப்போ எல்லா காலமும் ஃபில் பண்ணிட்டோம். இது சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்ததுக்கு பிறகு இங்கே அந்த நெட் இன்கம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க முடியும். மேலே இதுலேயே ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்திங்கன்னா, கீழே இருக்குது ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்திங்கன்னா திருப்பி வந்து டைப் ஆஃப் அனிமல் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். கோழி வளர்த்தாங்கன்னா கோழி வளர்த்துக்கு அதுக்கு மூலிமா வருமானத்தை காண்பிக்கலாம். ஆடு வந்ததுன்னா ஆடு மூலிமா காமிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இனங்களையும் ஆட் ஆக்டிவிட்டி கொடுத்து காமிச்சிக்கலாம். இப்போ இவங்க வந்து மாடு மட்டும்தான் வச்சுருக்காங்க, ஆடை பற்றி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த ஆக்டிவிட்டி போகணும். பேக் போனீங்கன்னா சர்வீஸ், சர்வீஸில் ஆடு சர்வீஸ் ஆக்டிவிட்டி கொடுங்க. அவங்க டெய்லரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க வீட்டிலேருந்து. அப்போ டெய்லரிங் வந்து இங்கே அதுக்குன்னு மேலே வந்து செக்டாரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நம்ம அதர்ஸ்ன்ற கேட்டகரியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகிரியில் வந்து என்னென்னு கேட்குறாங்க. டெய்லரிங் கீழே இருக்குது, டெய்லரிங்கை தேர்வு செய்துக்கலாம். இன்கம் வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து ரெகுலராக வந்து கிராமத்தில் வீடுகளை தயாரிக்கிறதுனால அந்த வேலையை செய்கிறதுனால உள்ளூரில் இருக்க நபர்கள்ட்டேருந்து தான் வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை மந்த்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். அவங்க சராசரியாக வந்து என்ன வருமானம் கிடைக்குது அப்படின்னா, இது மூலிமா வந்து ஒரு மாதத்திற்கு அவங்களுக்கு வந்து 2,000 ரூபாயிலேருந்து 3,000 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இதில் வந்து
மாத அடிப்படையில் எடுத்துக்குவோம். இதில் 2000 மாத வருமானம் போடுவோம். அதில் 3 மாதம் குவார்ட்டர்லி இருக்கிறதுனால அது 6000 காமிக்குது. செலவுன்னு இது பிரத்யேகமாக வாடகை எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த நூல் மற்ற இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு அவங்க வந்து ஒரு ரூ. 100 செலவு பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் செலவுலாம் எதுவும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் அவங்க என்ன கரண்ட்டு பில்லுக்கு இதை சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவர் மிஷின் வச்சுருக்கிறதுனால அதுக்கு வந்து மாதத்துக்கு அதில் ஒரு ரூ. 100 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக ரூ. 200 போடுறோம் ஒரு மாதத்திற்கு. ஸோ இதை போட்டுவிட்டோம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6000ல் ரூ. 200 போனால் 5800 வந்து 3 மாதத்திற்கு அவங்களுக்கு நெட்டு இன்கம் கிடைக்குது. சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிடுது. திருப்பி பேக் போகிறோம். பேக் போனால் மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அனிமல் ஹஸ்பண்டரியில் க்ரீன் டிக் வந்திருக்கும், சர்வீஸில் க்ரீன் டிக் வந்திருக்கும். அடுத்தது வேஜ் கேட்டகரியில் ஆட் வேஜ் டைப்பில் போய் கிளிக் பண்ணோம்னா இந்த ஒர்க் கேட்டகரி வரும். ஒர்க் கேட்டகரியில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க MGNREGAல ஒர்க் பண்ணுறாங்கன்னாங்க. ஸோ நம்ம அந்த மெனுவை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு நாளைக்கு வருமானம் வந்து ரூ. 220 சொல்கிறாங்க ஆவரேஜாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க ஒரு குவார்ட்டருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு வருடத்துக்கு 80லேருந்து 100 நாள் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வருடம் 80 நாட்கள் வேலை பார்த்ததா அதில் குறிப்பு எழுதியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு குவார்ட்டருக்கு 20 நாள். ஸோ இப்போ 20ன்னு போட்டுக்குவோம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கட் அதில் எந்த செலவும் இல்லை. ஸோ நெட் இன்கம் வந்துருச்சு. சேவ் கொடுக்குறோம். ஒருவேளை அவங்க வந்து இடையில வேறு எந்த வேலைக்கு போனாங்கன்னா இந்த ஆட் வேஜ் டைப்லேயும் போட்டு நம்ம அதில் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கில் போகிறோம். 3 கேட்டகரியிலையுமே டிக் ஆகிருக்கு. வியூ சம்மரியில் போகிறோம். வியூ சம்மரியில் பார்த்திங்கன்னா அந்த 3 தகவலும் நமக்கு கிடைக்கும், பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுக்குறோம். இது எங்கே கொடுக்குறோம், இது வந்து 3ஆவது ஸ்டெப்போட கம்ப்ளீஷன். இந்த சென்ட் ஃபார் அப்ரூவல் யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா BMMU லெவலில் இருக்கக்கூடிய அப்ரூவலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த சென்ட் ஃபார் அப்ரூவலை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த CRP லெவலான பணி இந்த லக்பதி டிடி பொட்டன்ஷியல் லக்பதி டிடியான தகவலை ஏற்றுவது ஒரு நபருக்குரிய பணி, அவங்களோட பணி நிறைவடைகிறது. இனி இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சென்ட் அப்ரூவல் கொடுத்தது வந்து BMMக்கு போகும். ஸோ அந்த பிளாக் லெவலில் அவங்க மீண்டும் வந்து அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி இந்த ஊராட்சியில் தேர்வு செய்து இந்த நபருக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவ் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த ப்ராக்ரஸ் வந்து ஓவரால் இதில் பிளாக் ப்ராக்ரஸில் காமிக்கும். இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம். இங்கே இந்த இதில் ஓவரால் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டோட்டல் மெம்பர் 1 இருந்தது. இப்போ வந்து டோட்டல் மெம்பர் 2 ஆகிருக்கு. இப்போ இதில் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் 1ன்னு காமிக்குது. இப்போ நம்ம பிளாக்கில் போயிட்டு நம்ம அப்ரூவ் கொடுத்தோம்னா இங்கே ஏற்கனவே 1 அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ நம்ம பெண்டிங்கில் இருக்கிறத அங்கே அப்ரூவ் கொடுத்தோம்னா இங்கே உள்ள ஸ்டேட்டஸ் மாறும். ஒருவேளை இங்கே வந்து பெண்டிங்லேயே இருந்ததுன்னா நம்ம பிளாக்கை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் மெம்பர் ஏற்றுனதை அப்ரூவல் கொடுங்க வெரிஃபை பண்ணிவிட்டுன்னு சொன்னால் அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏற்றின தகவலை அங்கே எப்படி அப்ரூவ் கொடுக்கணுன்றதை இப்போ நம்ம போய் பார்ப்போம். இப்போ 4வது ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம், CRP வந்து பொட்டன்ஷியல் லக்பதி டிடியோடைய டேட்டாவை பதிவு செய்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணது பிறகு இப்போ 4வது ஸ்டெப்பு வந்து BMMU லெவலில் நம்ம வந்து அதை அப்ரூவ் கொடுக்க போகிறோம். அப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு BMMUவோட BMMோடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதில் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து அப்ரூவ் பண்ணது பெண்டிங்கில் இருக்கும். அது வந்து எங்கே கொடுக்கணுன்னா டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜீவிகான்னு இருக்குது பாருங்கள், லக்பதி டிடிக்கு கீழே ஆஜீவிகா. ஸோ நாம் இந்த ஆஜீவிகாவை கிளிக் பண்ணோம்னா நம்ம அதுக்குரிய ஆப்ஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள்.
பிரபாவதி பெண்டிங் காமிக்குதா, அப்ரூவல் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்ரூவல் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம வந்து இந்த சைடில் உள்ளதை தேர்வு செய்து பிரபாவதி ரோஜா அப்படின்றது நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கணும். நம்ம அப்ரூவ் கொடுத்தோம்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பிளாக் லெவலில் கொடுத்தா தான் அவங்க அதை ஃபுல்லாக ப்ராக்ரஸில் நமக்கு காமிக்கும். அந்த நபருக்கு நேராக கே பிரபாவதின்றதை இங்கே டிக் அடிச்சுட்டு அதுக்கு நேராக கீழே பெண்டிங்னு இருக்குது, ஆக்ஷன் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். ஆக்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மெனு ஓப்பன் ஆகும். வியூ ப்ரொஃபைல் அப்ரூவல் ரிஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோர் தென் 1 lakh மேலே நெட் இன்கம் கிடைக்குது. அதனால் வந்து இது டேட்டா கரெக்டாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிட்டு இது நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்குறோம். அப்ரூவ் கொடுத்தா அவங்கள அப்ரூவ் கொடுக்குமா கன்ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே அப்ரூவ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ 4th ஸ்டெப் கம்ப்ளீட்டட். இந்த 4th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இது வந்து என்ன இருக்கும், நம்ம அந்த கேண்டிடேட்டை அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ப்ராக்ரஸில் காமிக்கும். இப்போ நம்ம சிஆர்பியோடைய மொபைல் ஆப்பை பார்த்தா தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து 2 மெம்பர் இருந்தது, பெண்டிங் அப்ரூவலில் 1 இருந்தது. இப்போ 1 அப்ரூவல் கொடுத்தோன்னே இங்கே டேட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம இப்போ வந்து அங்கே அப்ரூவ் கொடுத்தோன்னே இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சிஆர்பிக்கே தெரியும். ஸோ இங்கே தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ராக்ரஸில் நம்ம அதை செக் பண்ணலாம். பட் ஆனால் நமக்கு வந்து அது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது 1 நாள் ஆகும். 24 hours கழிச்சு தான் அது வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து வெப்சைட்டில் நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அது ஷோ ஆகும். அது வந்து நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றத வேணால் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய பிளாக் யூசர் ஐடியில் ஓப்பன் பண்ணால் நம்மளோட இந்த ஆஜீவிகா ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஆஜீவிகா ரிப்போர்ட்டில் வந்து பொட்டன்ஷியல் லக்பதி டிடி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டு நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஏற்றுனதை காமிக்குது. நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அப்ரூவ்டு எவ்வளோ ஸ்டேட்டஸுன்றதை காமிக்கும். இதை நம்ம புதிதாக ஏற்றுனதெல்லாம் வந்து ஒரு நாளுக்கு பிறகு தான் இதில் அப்டேட் ஆகும். ஸோ 24 hours கழிச்சு தான் இதில் வந்து இந்த டேட்டா இங்கே மாறும். ஏற்கனவே கொடுத்தது வந்து இதில் காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ இதோட 4th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அனைத்து பிஎம்எம் மற்றும் பிசி அனைத்து சிஆர்பிக்கள் இதில் வந்து அதிக கவனம் செலுத்தி முக்கியத்துவம் கொடுத்து சரியான தகவல்களை ஏற்றி விரைந்து பணியை முடிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.